அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னோட ஸ்ட்ரகிள் நம்ம சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஓகே, எப்போவுமே பேசுவோம், ஏதோ பண்ணலாம்டா, பெருசாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இண்டிபெண்டன்ட் சாங் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது, நம்ம நம்ம குட் டான்ஸு, நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆடுறோமே, ஏன் வரல அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். சின்ன திரையில் மக்கள் கொண்டாடும் பூவே பூச்சுடவா மக்களின் மனதுக்குள் நிறைந்த சின்ன திரையின் செல்லப்பெண் ரேஷ்மா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹோல் டீம் எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கும் மைக்குக்கும் ஸ்டேஜுக்கு ரொம்ப ரொம்ப தூரம், என்னை மன்னிச்சிருங்க, என்னைய மாட்டி விட்டுட்டாங்க. பட் கம்மிங் டு த சாங் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து வாங்கண்ணா ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நாளாக தெரியும். அண்ட் என்னை வந்து ஃபேமிலியாக நினச்சிட்டு என்னைய வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாங் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ப்ளீஸ் என்னை மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி நீங்கள் மியூசிக் ஆல்பம் பண்ணும்போது ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரேஷ்மா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இவரின் கொஞ்சம் தமிழும் பேச்சும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மனதால் கடத்திய சுனிதா அவர்களை பேச அழைக்கிறோம். இவரோட பேச்சை கேட்க நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்கவன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா, நீங்கள் பேசுகிறது நான் ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் பேக், நான் இன்னைக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே என்னோட டான்ஸ் பார்ட்னர். நான் ஃபர்ஸ்ட் சென்னையிலே கால் வைக்கும் போது ஒரு ஃபேஸ் பார்த்ததுன்னா அது ஆந்தனி வாங். வாங், நிஷாந்த் அண்ட் சாதத், த ப்ரொடியூசர், த பேக் போன் ஆஃப் ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ். எப்படின்னா நான் 15 இயர்ஸ் தான் தெரியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னோட ஸ்ட்ரகிள் நம்ம சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஓகே, எப்போவுமே பேசுவோம், ஏதோ பண்ணலாம்டா, பெருசாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இண்டிபெண்டன்ட் சாங் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது, நம்ம குட் டான்ஸு, நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆடுறோமே, ஏன் வரல அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். இப்போ எப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நம்ம போயிட்டு கேட்க வேணாம், ஒரு மியூசிக் லேபிள் நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போது கன்ஃபார்மாக ஹூஎவர் த பீப்புள், நம்ம மாதிரி டான்சர்ஸ், நம்மளுக்கு ஒரு சாங் வேணும். ஏன்னா we are not that typical commercial ஒரு டான்ஸிங்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் நம்மக்கிட்ட தட் கமர்ஷியல் தமிழ்நாட்டிலே ஒன்று இருக்கும்ல, அது இல்லாமல் we were just thinking what to do. So I'm very happy that they have started this label company. Of course, I think இவங்க அந்த struggle தாண்டி வந்திருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that whom we should give an opportunity and எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுன்னு. ஸோ I'm very very happy. வாங் அண்ட் நிஷாந்த் அண்ட் சாதத், இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மொத்தமாக 6-7 பேர் ஒரு டீம் இருக்காங்க. 15 years I've seen them and I'm so happy and proud and I feel so blessed that இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு உங்களுக்காக உங்ககிட்ட பேச முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. சரி, அடுத்த சாங் வந்து ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸில் பண்ணிடலாம் சுனிதா. எஸ், பைப்லைன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நடனம் இவங்க பிளட்டிலே ஊறி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு தலைமுறை தாண்டிய குடும்பத்திலிருந்து கொண்டாடும் நடன இயக்குனர் நாகேந்திர பிரசாத் அவர்களை உங்கள் மனசில் வாத்திரி பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு முக்கியமாக நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டீமை வந்து என்கரேஜ் பண்ணணுன்ட்டு என் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாங் அண்ட் நிஷாந்த், வாங்க ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன் இந்த டான்ஸ் இதில். ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் தான், அது சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள். ஏன்னா டான்ஸர்ஸ்க்கு தான் தெரியும். நான் ஆக்சுவலாக 500-600 அசிஸ்டண்ட்டாக எங்கள் அண்ணனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோரியோகிராஃபராக இருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் தான் எனக்கு வந்து ஒரு லைஃப் கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படின்னா, எல்லா டான்ஸ் கிளாஸும் மூட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த டைமில் வந்து ப்ரொடியூசர் சுந்தரும் காமராஜன்றவங்க தான் இந்த மாதிரி லக்கி மேனுன்ட்டு ஒரு கன்னட படம், அது ஓமை கடவுளை ரீமேக் பண்ணுறது, அதை வந்து கன்னடத்தில் பண்ணேன். அதுவும் புனீத், கர்நாடக ரத்னா புனீத் ராஜ்குமார், அந்த கர்நாடகா சூப்பர் ஸ்டார் அவர். அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்து கெஸ்ட் ரோலில் தான் நான் அவரை கேட்டேன். ஆனால் வந்து அவரை வச்சு நிறைய படம் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு டேரக்டராக ஆகும்போது தான் ஒரு, அதாவது மியூசிக் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது என்ன ஷார்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேக். பட் இன் டெப்த் ஒரு சாங் பின்னாடி ஒரு லிரிக்கு ஜென்ரலாக இருக்கும். பட் அதை இம்ப்ரவைசேஷன் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நார்மலாக இல்லை. ஏன்னா எல்லாருடைய மைண்டும் வந்து அது வந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி அது ஒத்துழைச்சி அது வந்து வரத்துக்கு அது ஒரு மேஜிக் நடக்கணும். இங்கே இந்த 2 சாங்லேயும் அந்த மேஜிக்கை நான் பார்க்குறேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங். ஏன்னா இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். அந்த ஆகாய கங்கை ஒரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரெஷ் எழுத்து. ஐ திங்க் சாரி சார், உங்கள் பேர் கார்த்திக். நிஜமாகவே அவர் பேசும்போதே தெரியுது அது எவ்வளோ ஆழம் இருக்குது அதில். அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு சூதிங், ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. நிஜமாகவே ஹேஸ் அட் யூ. ஈவன் த மியூசிக் எல்லாமே ஆக்சுவலாக அதுதான் இந்த மேஜிக் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இது நடந்தால் மட்டும் போதும் இல்லை, நீங்கள் வந்து அதை வந்து சேர்க்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது வந்து இன்னொரு அன்பிலே, அது நிஜமாகவே அது வேறு விதமான ஒரு ஜானர். அது நிஜமாகவே எல்லாமே இந்த எல்லா கிராஃப்டும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சரி, இதை அமைக்கிறதுக்குன்னா இவங்களுடைய உழைப்பில் வந்து எல்லாம் மாஸ்டர்ஸ் ரியலி. இங்கே இருக்கவங்க எல்லாமே ரியலி தே ஆர் வெரி வெல். அந்த கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியுது. இவங்களுக்கு நிஜமாகவே என்னோடய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். முக்கியமாக நீங்கள் தான் ஆக்சுவலாக இவங்களை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி புது டீம் இவங்களெல்லாம் வந்து சேர்க்கணுன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னையும் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்பவுமே ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் ஜென்ரலி இன்றைக்கி இங்கே நின்று பேசணுன்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ஐ திங்க் 2 பேரும் வாங்கும் சரி நிஷாந்தும் சரி, இதை எங்கே அந்த ஸ்பார்க் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. காட் பிளஸ் தெம். உங்களுடைய இந்த உழைப்பு வந்து இன்னும் மேலும் மேலும் உயரணும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே அடுத்த ஆல்பத்துக்கும் பிடி சாரை வர வச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.